வணக்கம். என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். நேசம் 19. அன்று அதிகாலையிலேயே கல்லூரிக்கு புடவை அணிகிறேன் என்று மீனாட்சி அவள் அறையில் நின்று கொண்டிருக்க அது தெரியாமல், மீனு ரெடியா? உன்னை டிராப் பண்ணிட்டு நான் கிளம்பணும்மா என்று வீரா அரை கதவை பட்டென்று திறந்தான். வீரா கதவை திறந்ததும் சேலையை அள்ளி மார்போடு சேர்த்து பிடித்தபடி கண்களை ஆழ விரித்தாள் மீனாட்சி. வீராவின் கண்கள் மீனாட்சியின் முகத்தில் இருந்து அவள் நாபியின் அருகில் இருந்த மச்சத்திற்கு வேகமாக இடம் மாறியது. பின் மெல்ல மேல் நோக்கி முன்னேறி பெருமூச்சை வெளியேற்றியது. வீராவின் கால்கள் மீனாட்சியை நோக்கி மெல்ல அடி எடுத்து வைத்தது. வீர், நான் சேரீ கட்டிட்டு வந்துடுறேன். அதுவரை சமத்து பிள்ளையா கொஞ்சம் வெளியேறுங்களே, ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் என்றாள் மீனாட்சி அவன் பார்வை உணர்ந்து. மீனாட்சியின் இடைவளைவை பார்த்த வீரா உதட்டை ஈரமாக்கியபடியே, மீனுக்குட்டி, இன்னைக்கு என்ன திடீர்னு சாரி என்றான். அது காலேஜ் முடிய போகுது இல்லையா, எங்க கிளாஸ்ல ஒன்னா சாரி கட்டி வர சொன்னாலுங்க, அதான் என்றாள் மீனாட்சி மெல்ல பின்னே நகர்ந்தபடி. தன்னை நோக்கி மெல்ல நடந்து வந்த வீரின் பார்வை மாற்றம் உணர்ந்த மீனாட்சி, வீர், நீங்க பாக்குற பார்வையே சரியில்லை, டைம் ஆச்சுதானே, முதல்ல வெளியே போங்க என்றாள் இன்னும் சேலையை மார்போடு இறுக பிடித்தபடி. மீனாட்சிக்கு அருகில் வந்த வீர் அவள் இடையில் கை கொடுத்து தன்னை நோக்கி இழுத்தான் வேகமாக. அவன் இழுப்பில் மீனாட்சியின் கையில் இருந்த சேலை நழுவி வீராவின் தாகத்தை மேலும் தூண்டியது. ஹே மீனு, நீ தாவணி கட்டி என்ன டெம்ப்ட் பண்றேன்னு தான் உனக்கு சுடி வாங்கி கொடுத்தேன். இப்போ நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு? அதுவும் அடிக்கடி இப்படி பண்ற என்றவன் அவள் இடை பற்றியவாறே கன்னத்தில் அழுந்த முத்தம் பதிக்க மீனாட்சி கண்களை விரித்தாள். கன்னத்தில் இருந்த வீராவின் ஈர இதழ்கள் அவள் கண்கள் நோக்கி நகர்ந்து அதில் அழுத்தமான முத்தம் பதித்தது. அடுத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் இதழ் நோக்கி குனிந்து அவள் பதில் கூறும் முன் அவள் இதழில் அழுந்த முத்தமிட்டான். இதழ் முத்தம் சில வினாடிகள் நீடிக்க மீனாட்சி கண்களை இறுக மூடிக்கொண்டாள். இதழை விடுவித்து அவள் மேடு பள்ளங்கள் கடந்து ஆளிலை வயிற்றை நோக்கி விரைந்தவன் அவள் நாபியின் அருகில் இருந்த மச்சத்தில் அழுத்தமாக தன்னிதழ் பதித்தான் வீரா. மீனாட்சியின் வாயிலிருந்து வீர் என்ற வார்த்தை மெல்ல வெளிவந்தது. அவள் கைகளோ வீரின் தலையை வயிற்றோடு சேர்த்து அழுத்தியது. எழுந்து மீனாட்சியின் கண்களை பார்க்க அவளோ இப்போது முழு உணர்ச்சியின் பிடியில் தள்ளாடி வீராவை இறுக்கமாக கட்டி அணைத்தபடியே கட்டிலில் விழுந்தாள். சில நொடிகள் நடந்த கட்டில் யுத்தத்திற்கு இருவருமே பொறுப்பு. இருவரது உடைகளும் தங்கள் எதிராளியால் வேகமாக களையப்பட்டது. வீராவின் இதழ்கள் அவள் உடலின் ஒவ்வொரு மென் அங்கத்திலும் அழுத்தமாக தன் தடத்தை பதித்தது. இருவரும் ஒருவர் மாற்றி ஒருவர் தங்கள் காதலை மிச்சமின்றி பரிமாறிக்கொண்டனர். இறுதியில் சுதாரித்து விலகப் போனவனை, வீர் ப்ளீஸ் டேக் மீ நவ் என்றால் உணர்ச்சியின் பிடியில் இருந்த மீனாட்சி. ஏனோ வீராவின் இந்த சிறு பிரிவை கூட தாங்காத மீனாட்சியின் உள்ளம் அவளை அப்படி கூற வைத்ததோ. மீனாட்சியின் கண்களில் தெரிந்த தீவிரத்தில் வீரா அதற்கு மேல் மீனாட்சியிடம் எதுவும் பேசவில்லை. முழுதாக அவளிடம் சரணடைந்தான். துடித்தான், துடிக்க வைத்தான். கூடல் முடித்து முத்த சத்தங்களும் முடியாத மோகங்களுமாக தங்கள் இணையுடன் இறுக்கமாக பின்னி பிணைந்து கிடந்தனர் இருவரும். மீனாட்சி கண்கள் மூடி வீராவின் மார்பில் சாய்ந்து கிடந்தாள். வீரா தன் பிரம்மச்சரிய விரதம் முடித்த திருப்தியில் கண்களை மூடி படுத்திருந்தான். நிமிடங்கள் கடக்க வீரா முதலில் கண் விழித்து தன் மார்பில் படுத்திருந்த மீனாட்சியை பார்த்தான். மீனு, சாரிடா, எல்லாம் என்னாலதான் என்றான் குற்ற உணர்ச்சியில். வீர், நான் ஏதாவது கேட்டேனா? இங்கே நமக்குள்ள நடந்ததுக்கு நீங்க மட்டும் பொறுப்பில்ல, நானும் தான் என்றால் அவன் கழுத்தில் கிடந்த சங்கிலியை மெல்ல பிடித்து இழுத்தவாறு. அவள் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டவன்,
இன்னைக்கே அப்பா அம்மா கிட்ட நம்மளை பத்தி பேச போறேன். நீ என்ன சொன்னாலும் சரி. இதுக்கப்புறமும் நாம கல்யாணம் பண்ணாம இருக்கிறது நல்லதில்ல என்றவன் அவள் நாடி பிடித்து முகம் நிமிர்த்தி தன்னை பார்க்க செய்தவன். மீனுக்குட்டி, இப்போ இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன வேணும் கேளுடி என்றான். மீனாட்சி மெல்ல விலக, தள்ளி போகாத மீனு, இப்படியே சொல்லு என்றவனின் பேச்சில் மெல்ல சிரித்து தன் முழங்கையை கட்டிலில் ஊன்றி அவன் மார்பின் மேல் வந்து முகம் பார்த்தவள் அவன் கழுத்தை நிமிர்த்தி அவன் ஆதம் ஆப்பிள் குரல் வளைவில் அழுந்த முத்தம் பதித்து, வீர், எனக்கு உங்களோட இந்த செயின் வேணும், கொடுப்பீங்களா என்றால் அவன் கழுத்தில் கிடந்த செயினை தொட்டுக்காட்டி. வீரா அணிந்திருந்த செயின் சாதாரண ஆண்கள் அணியும் மெல்லிய தங்கச் செயின் தான். ஆனால் அதன் பெண்டன்ட் வித்தியாசமானது. ஒருமுறை வீராவிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது அவன் வாயால் கூறித்தான் மீனாட்சிக்கு தெரியும். கோல்டு பாரை டாலர் போல் செய்து செயினுடன் மாட்டியிருப்பான். அதில் என்ன ஒரு முக்கிய விஷயம் என்றால் அதை லாக்கெட் போல் திறக்க முடியும். உள்ளே ஒரு புறம் வீராவின் சிறிய மின்னியேச்சர் உருவமும் மறுபுறம் மீனாட்சியின் சிறிய மின்னியேச்சர் உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆரம்பத்தில் வீராவின் உருவம் மட்டுமே இருந்ததாகவும் எப்போது மீனாட்சியை தன்னில் பாதியாக உணர்ந்தானோ அப்போதே அவள் உருவத்தையும் சேர்த்துக்கொண்டதாகவும் கூறியிருக்கின்றான். அதை மனதில் வைத்துத்தான் மீனாட்சி வீராவிடம் அவன் செயினை கேட்டது. விளையாடாதடி, நீ எனக்கு ஒன்னையே கொடுத்துருக்க, அதுக்கு பதில் இந்த விலை மதிப்பில்லாத செயினா? மீனுக்குட்டி, வேற ஏதாவது கேளுடி, பெருசா. இன்னைக்கு நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன், என் உயிரை கேட்டா கூட என்றவன் வாயை அவள் கை கொண்டு மூடியவள் உதட்டை சுளித்து, இதுக்கு மேல பேச்சுக்கு இடமில்ல, எனக்கு இதுதான் வேணும் வீர், முடியுமா முடியாதா என்றாள் மீனாட்சி அவன் கண்களை ஆழ பார்த்தபடி. உன்ன என்றவன் பெண்ணை கீழே கொண்டு வந்து அவள் இருபுறமும் கையை ஊன்றி படுத்தவாறு அவள் கழுத்து வளைவில் முகம் புதைக்க அவர்கள் சிரிப்பு சத்தம் அந்த அறையை நிரப்பியது. தன் கழுத்தில் கிடந்த செயினை எடுத்து, நான் ஆசைப்பட்டு செஞ்சது, பத்திரமா வச்சுக்கோ என்றவன் மீனாட்சிக்கு அவன் கையாலேயே அந்த செயினை அணிவித்தவன் அவள் இதழில் அழுந்த முத்தமிட்டு விலகினான் வீரா. பின் இருவரும் வேகமாக கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்தனர். மீனாட்சியை கல்லூரியில் விட்டுவிட்டு கூடலின் காரணத்தால் பளபளப்புடன் சிவந்திருந்த மீனாட்சியின் முகம் பார்த்து, ரொம்ப அழகா இருக்க மீனுக்குட்டி, இப்போ எனக்குத்தான் உன்னை விட்டு போக மனசே வரல என்ற வீராவை இமைக்காமல் பார்த்து வைத்தாள் மீனாட்சி. அப்படி பார்க்காத மீனு, உன் கூடவே வந்துட போறேன். பாய் மீனு, நான் சீக்கிரம் வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் என்றவன் குறும்பாக கண்ணடித்து சிரித்தபடி அவன் பைக்கில் சென்று விட்டான் வீரா. வீரா அணிவித்த செயினை இறுக்கமாக பிடித்தபடி கண்கள் மெலிதாக குளம் கட்ட அவன் சென்ற திசையையே வெகுநேரம் பார்த்து கொண்டு அங்கேயே நின்றாள் மீனாட்சி. கார் அந்த நெடுஞ்சாலையில் வேகமாக சென்றது. ஓட்டுநருக்கு அருகில் மகாதேவனும் வீராவும் வசுந்தராவும் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தனர். தன் மனம் நேசித்த பெண்ணுடன் நடந்த முதல் கூடலில் அவன் முகம் புதுப்பொலிவுடனும் அசாதாரண உற்சாகத்துடனும் காணப்பட்டது. அம்மா, அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்று மெல்லிய குரலில் ஆரம்பித்தான் வீரா. வசுந்தரா தனது இருக்கையிலிருந்து வீராவை பார்த்தபடி அவன் புறம் திரும்பினார். என்ன வீரா, பெர்மிஷன் எல்லாம் கேட்குற? புதுசா இருக்கே, எப்பவும் முடிச்சிட்டு தானே எங்ககிட்ட சொல்லுவ என்றார் மகனை அறிந்த தாயாக. அவனே முடிச்சிட்டு தான் இப்போ சொல்ல வந்திருக்கான், வீராவின் மனசாட்சி. அம்மா என்றான் வீரா. மெல்ல சிரித்தபடி மகாதேவன் பின்னே திரும்பி, என்ன வீரா என்றார். வீரா ஒரு கணம் தயங்கி, ஐம் இன் லவ், காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு, என் ஜூனியர், பேர் மீனாட்சி என்றான். பெயரை கேட்டதும் வசுந்தராவின் முகம் புன்னகையில் விரிந்தது. மீனாட்சி, ஓ அந்த பொண்ணா? எனக்கு அன்னைக்கே உன் மேல சந்தேகம் இருந்ததுடா. என்னடா பொண்ணு காத்து நம்ம பையன் பக்கம் வீசுதேன்னு, இதுதான் விஷயமா? ஆனா சூப்பர் வீரா கண்ணா, குட் செலெக்ஷன், ரொம்ப நல்ல பொண்ணு, மகாலட்சுமி மாதிரி. அன்னைக்கு என்கிட்ட நல்ல மரியாதையா நடந்துகிட்டா என்றார் வசுந்தரா மனதார. மகாதேவனும் சிரித்தபடி, நினைச்சேன் வீரா, இத்தனை வருஷத்துல நீ நம்ம கம்பெனிக்கு கூட்டி வந்த பொண்ணு மீனாட்சி தான்.
ரொம்ப சந்தோஷம் வீரா என்றார் முழு மனதாக. வீராவுக்கு தெரியும் தாய் தந்தையின் எதிர்வினை இதுவாகத்தான் இருக்கும் என்று. வேண்டுமென்றே, அம்மா கொஞ்சமாச்சு என் கூட சண்டை போடுங்கம்மா, நான் சொல்ற பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணணும்னு. அப்பா நீங்க தகுதி தராதரம்னு பேசுங்கப்பா, என்ன நீங்க 2 பேரும் இப்படி இருக்கீங்க என்றான் இருவரையும் பார்த்து நக்கலாக. டேய் வீரா, உன் சந்தோஷந்தாண்டா எங்களுக்கு முக்கியம். என்னங்க என்ற வசுந்தரா தன் கணவனையும் துணைக்கு இழுத்தார். பின்னே திரும்பி சிரிப்பை உதிர்த்த மகாதேவன் பின் முன்னே திரும்ப, அங்கிள் பார்த்து முன்னாடி பாருங்க, லாரி என்று கூக்குரலிட்டான் வீரா. முன்னால் எதிர்பாதையில் ஒரு லாரி திடீரென்று கட்டுப்பாட்டை மீறி அவர்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது. வாகன ஓட்டுநரும் தன்னால் முடிந்தவரை வாகனத்தை கடக்க பார்க்க கண்ணி வைக்கும் நேரத்தில் அதிவேக சப்தத்தில் 2 வாகனங்களும் மோதிக்கொண்டன. வாகனங்கள் மோதுவதற்கு முன் வசுந்தரா அவள் ஒரு கையால் கார்கதவை திறந்து மற்ற கையால் வீராவை பிடித்து வெளியே தள்ளினாள். வீரா வெளியே போ என்று கத்தியபடி வசுந்தராவால் வெளியே தள்ளிவிடப்பட்ட வீரா அம்மா அப்பா என்று கத்தியபடி இரத்த வெள்ளத்தில் சாலையின் ஓரம் அரை உயிராக கிடந்தான். கார் வெறித்தனமாக சென்று அந்த லாரி மீது மோதி அந்தரத்தில் பறந்து மீண்டும் அதே வேகத்தில் தரையை வந்தடைந்தது. வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதியதால் வந்த சப்தம் மற்றும் கண்ணாடிகளின் சிதறல் சப்தம் மட்டுமே அந்த இடத்தை நிரப்பியது. விபத்து நடந்த இடத்தில் மக்கள் கூட்டம் ஈயென மொய்க்க ஆம்புலன்ஸ் ஒலி காதை கிழித்தது. மங்களாக ஒளிரும் இரவு விளக்கின் வெளிச்சத்தில் வர்மாவின் அறை இதமாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. மீனாட்சி அவள் கவுச்சின் விளிம்பில் அமர்ந்தபடி கண்களில் நிற்காமல் வழிந்த ஓடிய கண்ணீரை தன் நடுங்கும் கரங்களால் துடைத்தபடி அமர்ந்திருந்தாள். தன் கண்முன்னே அந்த கோர விபத்து இப்போது நடந்தது போல் அவள் உடலின் செல்கள் அனைத்தும் அந்த தருணத்தை உணர்ந்து வேதனையில் துடித்தது. என்னதான் அவள் எழுதியது காதல் கதை என்றாலும் அது அவளுடைய உண்மை கதைதானே. அழுது அழுது முகமெல்லாம் சிவந்து போயிருந்தது. கண்ணீர் மட்டும் நிற்கவே இல்லை. அந்த அந்த விபத்து அது ஒரு விபத்து மட்டும் இல்ல, அது என் வாழ்க்கையே சிதைச்சிருச்சு. அன்னைக்கு நான் என் வீர என்னை விட்டு போக விட்டுருக்க கூடாது. நான் அவர் கூடவே இருந்திருக்கணும். என் மனசு ஏதோ தப்பா நடக்க போறதை எனக்கு சொல்லுச்சு. நான் என் மனசு சொல்றத கேட்டிருக்கணும். நான் கேட்கல. ஒருவேளை நான் அப்படி செஞ்சிருந்தா என் வீர் இப்போ என் பக்கத்துல இங்க இருந்திருந்திருக்கலாம். கண்டிப்பா இருந்திருப்பார் என்று கூறிய அவள் குரலில் விம்மலும் கண்களில் கண்ணீரும் பேச்சில் வேதனையும் நிரம்பி வழிந்தது. அவள் குரல் முற்றிலும் உடைந்து முகத்தை கைகளால் மூடியபடி கதறி அழுதாள் மீனாட்சி. மீனாட்சிக்கு அருகில் அமர்ந்த வர்மா அவள் தோளில் ஆறுதலாக கையை வைப்பதற்கு முன் நிறுத்தி பின் தயக்கத்துடன் கையை அப்படியே நிறுத்தினான். பின் மீனாட்சி என்று மெதுவாக ஆரம்பித்தான். வர்மாவை நிமிர்ந்து பார்த்தவள், இல்ல சார், உங்களுக்கு புரியாது. உங்களால என்னோட நிலைமைய கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது. ஆறுதல் சொல்றது ரொம்ப ஈஸி, அது அனுபவிச்சாதான் தெரியும் என்று அவள் கண்கள் வழியால் மின்னின. வர்மா உண்மையில் அவளுக்கு ஆறுதல் வார்த்தை கூறத்தான் விரும்பினான். ஆனால் அவள் பேச்சில் என்ன சொல்வதென்று தெரியாமல் எச்சிலை கூட்டி விழுங்கினான். உண்மைதான், வர்மாவால் மீனாட்சியின் சோகத்தை தாங்க முடியவில்லை. மற்றபடி வீராவுக்கு நடந்த அந்த துயரத்தை அவன் மனதார உணரவில்லை. வர்மாவின் எண்ணம் முழுக்க அந்த வீர் அவனுக்கு இப்போது என்னவானது? அவன் உயிருடன் இருக்கின்றானா இல்லை இறந்து விட்டானா என்ற கேள்வி மட்டுமே அவனை சுற்றி வட்டமடித்தது. அந்த கேள்விக்கான விடையை உடனே அறியும் ஆவல் வர்மாவுக்கு. ஏனோ அவன் இப்போது உயிருடன் இல்லை என்றால் அவன் இடத்தில் தான் அமர்ந்து கொள்ள பேராசை எழுந்தது வர்மாவின் உள்ளத்தில். சிறிது நேர இடைவெளிக்கு பிறகு, ஆனா மீனாட்சி, அதுக்கப்புறம் வீராவுக்கு என்ன நடந்தது? அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்ல என்று தயக்கமாக வினவ வர்மாவின் கேள்வியில் கோபத்தில் மீனாட்சியின் கண்கள் அக்னி பிளம்பாய் கொழுந்து விட்டு எரிந்தது. கண்களை உருட்டி இருக்கையை விட்டு எழுந்தவள், எப்படி சார், எப்படி உங்களால் இப்படி கேட்க முடியுது? கிட்டத்தட்ட அவள் கத்தினாள். அவள் குரல் நடுங்கியது.
கொஞ்சம் கூட இதயம் இல்லாம உங்களால எப்படி இப்படி கேட்க முடியுது? உங்களுக்கு உங்க பிரச்சனை தான் பெருசு இல்லையா? எல்லாம் சுயநலம், அப்படித்தானே? உங்களுக்கு இது சாதாரண கதை. ஆனா எனக்கு என் வீர், என் உயிர், என் வாழ்க்கை, என் எதிர்காலம் எல்லாமே என்று கண்களை உருட்டி ஆக்ரோஷமாக வினவினாள் மீனாட்சி. மீனாட்சியின் பேச்சில் வர்மாவின் முகம் கோபத்தை பிரதிபலித்தது. ஆனா என்று வர்மா அவளுக்கு பதிலளிப்பதற்கு முன் அவளுடைய தொலைபேசியின் ஒலி எழுப்பி அந்த சூழ்நிலையை மாற்றியது. மீனாட்சியின் கை அவள் அலைபேசியை எடுத்து பார்க்க அதில் ஒளிர்ந்த தாயின் பெயரை கண்டதும் கண்களை துடைத்து மூச்சை ஆழ உள்ளிழுத்து தன்னை சமப்படுத்தியவாறே அழைப்பை ஏற்றாள். குரலை சரிப்படுத்திவிட்டு அம்மா என்றாள் மீனாட்சி. மறுபுறம் என்ன கூறப்பட்டதோ அடுத்த கணம் அவள் முகம் வெளிரியது. என்ன, அப்பாவுக்கு மாரடைப்பா? அம்மா என்ன சொல்ற? எந்த ஹாஸ்பிட்டல் என்றவள் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. வர்மாவும் மீனாட்சியின் பேச்சில் இடையே நுழைந்து என்னாச்சு என்றான் அவசரமாக. ஆனால் மீனாட்சி அவனுக்கு பதிலளிக்கவில்லை. அவள் அழைப்பை முடித்து வர்மாவை நோக்கி திரும்பினாள். அவளுடைய கண்ணீர் மட்டும் நிற்காமல் வேகமாக வழிந்தோடியது. அப்பாவுக்கு மாரடைப்பா, அவர் அவர் ஆஸ்பத்திரியில என்று வேகமாக கூறியவள் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு வேகமாக அறையை விட்டு வெளியே நடந்தாள் மீனாட்சி. சூழ்நிலை உணர்ந்து வர்மாவின் கை வேகமாக அவன் கார் சாவியை கையில் எடுத்தது. முன்பிருந்த வர்மா என்றால் அவளை கூட்டிச் சென்றிருக்க மாட்டானோ என்னவோ. ஆனால் இப்போது மீனாட்சி இந்திரலோகம் செல்ல வேண்டும் என்று கூறினாலும் கூட அழைத்துச் செல்ல தயாராக இருந்தான் வர்மா. ஏன், அவனுள் மீனாட்சி மேல் தோன்றிய அந்த உணர்வுக்கு பெயர்தான் என்ன? காதலா? ஹெட்லைட்களின் ஒளியுடன் வர்மாவின் நேர்த்தியான கருப்பு கார் அவன் வீட்டின் போர்த்திகோவில் வந்து நின்றது. வர்மா வீட்டின் நுழைவாயிலில் காரை நிறுத்தி மீனாட்சி வந்தவுடன் அவள் காரினுள் ஏற தன் அருகில் இருந்த பயணிகளின் கதவை எட்டி திறந்து விட்டான். அழுது அழுது கண் மூக்கு என்று முகமெல்லாம் சிவந்து கைப்பையுடன் அவசரமாக வெளியே வந்த மீனாட்சி தனக்கு முன் அங்கே நின்றிருந்த வர்மாவை பார்த்து ஒரு கணம் உறைந்து நின்றாள். கெட்டின் என்ற வர்மா மீனாட்சியை பார்த்தபடியே உரைத்தான். இல்ல, வேண்டாம், நான் ஆட்டோ இல்லைனா கேப் பிடிச்சு போய்க்கிறேன் என்றால் முகத்தை வாசல் புறம் காட்டி. கை கடிகாரத்தை திருப்பி பார்த்தவன், இப்போ மணி என்ன தெரியுமா? மிட் நைட். இப்போ நீ ஆட்டோ பிடிச்சு தனியா போக போறியா என்றான் அவளை கூர்மையாக பார்த்தபடி. சார், தேவையில்லாத விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்காதீங்க. என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. என் ஃபேமிலி கிட்ட இருந்தோம். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏன்னா நாம கூடிய சீக்கிரம் விவாகரத்து செய்ய போறோம். அதுக்கப்புறம் உங்க பாதை வேற, என் பாதை வேற. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க என்றாள் மீனாட்சி துளியும் இரக்கமின்றி. அவளுடைய கடுமையான வார்த்தைகள் வர்மாவை கோபத்தில் ஆழ்த்தியது. வர்மாவின் தாடை இறுக்கமடைந்தது. ஆனால் அவனது வெளிப்பாடு சற்றும் மாறவில்லை. தன் படிக்க முடியாத கண்களின் தீவிரத்தோடு வர்மா, எனக்கு தெரியும், டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வா என்றான் மீனாட்சியை அழுத்தமாக பார்த்தபடி. அவள் பதிலளிப்பதற்கு முன் திறந்திருந்த கதவை நோக்கி சைகை காட்டி, நம்ம பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனா இப்போ உன் அப்பாவுக்கு நீ தேவை, வீணா வாக்குவாதம் பண்ணாம ஏறு எனவும் மீனாட்சி ஒரு கணம் தயங்கி கை கடிகாரத்தை பார்த்தாள். பின் வேறு வழியின்றி அவனுடன் காரில் ஏறினாள். செல்லும் வழியில் தன் தாய்க்கு அழைத்து, அம்மா எந்த ஹாஸ்பிட்டல் என்று வினவினாள் அவசரமாக. சிட்டி ஜெனரல் ஹாஸ்பிட்டல் மீனா. பார்வதியின் குரல் அழுகையுடன் வெளிவந்தது. மீனாட்சி பதட்டமாக தன் கைபேசியை இறுக்கமாக பிடித்தபடி அமர்ந்திருக்க, வர்மாவோ வாயை வைத்துக்கொண்டு சும்மா இராமல், பயப்படாத, உன் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது என்றான். அதில் பட்டென்று அவன் புறம் திரும்பியவள், தேங்க்ஸ் சார், உங்களுக்கு இப்படி கூட பேச வருமா? என் வீர செத்துட்டாரான்னு கேட்டவர் தானே நீங்க என்றவள் குரல் காட்டமாக வெளிவந்தது. வர்மா அதன் பின் எதுவும் பேசவில்லை. அமைதியாக சாலையை விரித்தபடி காரை செலுத்திக் கொண்டு மருத்துவமனையை அடைந்தான்.
அவர்கள் மருத்துவமனையை அடைந்து வர்மா வாகனத்தை பார்க்கிங் கொண்டு செல்ல, அதற்குள் மீனாட்சி, சார் என்னை இங்கே இறக்கி விட்டுடுங்க என்றபடி கதவை திறந்து கொண்டு மருத்துவமனைக்குள்ளே வேகமாக ஓடினாள். வர்மாவின் விழிகள் தன்னை விடுத்து தனியே செல்லும் மீனாட்சியின் முதுகை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்தன. உள்ளே சென்ற மீனாட்சி ரிசப்ஷனில் விசாரித்து ஐசியூவிற்கு வெளியே ஒரு பிளாஸ்டிக் நாற்காலியில் சேலையை வைத்து வாயை மூடி அழுதபடி அமர்ந்திருந்த பார்வதியை கண்டாள். தாயின் அந்த காட்சி அவள் இதயத்தை அசைத்து பார்த்தது. அம்மா என்று அழைத்தபடி தாயின் அருகில் ஓடி வந்தாள். தாயின் அருகில் இருந்த நாற்காலியில் சென்று வேகமாக அமர்ந்தவள், என்னாச்சுமா? அப்பாவுக்கு என்னாச்சு? நல்லாதானே இருந்தார், சாயங்காலம் கூட எங்கூட பேசினாரே என்றாள் வேகமாக. அழுகையை அடக்கி, நேத்து நைட்டு அப்பா என்கிட்ட லேசா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு மீனா. நான் கூட ஆஸ்பத்திரிக்கு போயிடலான்னு சொன்னேன். அப்புறம் அவரே கேஸ் மாதிரி இருக்குன்னு நினைச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் படுக்கையிலிருந்து எழவே இல்லை மீனா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. பக்கத்து வீட்டுக்காரங்க தான் உதவுனாங்க என்றார் பார்வதி கலங்கிய கண்களோடு. அதை கேட்ட மீனாட்சியின் இதயம் நடுங்கியது. கண்ணீர் அவள் முகத்தில் வழிந்தோடியது. அம்மா, அப்பா இப்போ நல்லா இருக்காரா? டாக்டர் என்ன சொன்னார் எனவும் அதற்குள் வர்மா அங்கு வந்துவிட வர்மாவை பார்த்து தலையசைத்த பார்வதி, அவருக்கு மாரடைப்புன்னு சொல்றாங்க மீனா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்பத்துல இருந்து டாக்டர் உள்ள போறதும் வாரதுமா இருக்காங்க. என்கிட்ட எதுவுமே சொல்லல என்றார் பார்வதி இயலாமையுடன். மீனாட்சி தனது தாயை இறுக்கமாக கட்டிப்பிடித்தபடி, பயப்படாதம்மா, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. அதான் நான் வந்துட்டேன்ல என்று தைரியம் அளிக்க முயன்று கொண்டிருந்தாள். இரண்டு பெண்களும் துக்கத்தில் இருப்பதை பார்த்தபடி வர்மா அவர்களுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். வர்மாவின் கண்கள் மீனாட்சியை விட்டு துளியும் அகலவில்லை. எல்லாம் சீக்கிரமா நடந்துடுச்சு மீனா. நேத்து நைட்டு லேசா வலிக்கும் போதே ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கணும் என்று பார்வதி அழுதாள். சில நிமிடங்களுக்கு பிறகு வேதிகாவும் ஆரியனும் வந்தனர். வேதிகாவுடைய கை இயல்பாகவே அவளுடைய 5 மாத பேபி பம்பை தொட்டபடி இருக்க சற்று அவசரமாக உள்ளே நுழைந்தாள் அவள். அவளுடைய முகம் கவலையுடன் இருந்தது. ஆரியன் அவளுடைய கையை உறுதியாக பிடித்துக்கொண்டு, பார்த்து பேபி, மெதுவாவா என்று கூறியபடி அவளை பாதுகாப்பாக அழைத்து வந்தான். மீனாட்சியை பார்த்து லேசாக தலையை அசைத்து பார்வதியிடம், அம்மா, அப்பா எப்படி இருக்காங்க என்றவள் மறுபுறம் சென்று பார்வதியின் தோளில் கை வைத்தபடி தாய் அருகே அமர்ந்தாள். ஆரியன் அவளுக்கு அருகில் நின்று அவள் தோளில் ஆதரவாக கை வைத்து நின்றிருந்தான். ஒரு சிறிய செயல்தான் என்றாலும் வர்மாவின் கவனத்தை அது வெகுவாக ஈர்த்தது. வேதிகா மற்றும் ஆரியன் அவர்கள் ஒவ்வொரு அசைவிலும் அவர்களின் அன்பும் பேசப்படாத புரிதலும் தெளிவாக தெரிந்தன. வேதிகா ஆரியனை பார்ப்பதும் அதற்கு ஆரியன் கண்களாலேயே அவளுக்கு பதிலளிப்பதும் அவள் கைகளை அழுத்தமாக பற்றுவதும் என்று அனைத்தையும் பார்த்தான் வர்மா. அவனுக்குள் இனம் புரியா ஏதோ ஒன்று கிளர்ந்தெழுந்தது. அவன் இதற்கு முன் இவ்வளவு தீவிரமாக உணர்ந்திராத ஏக்கத்தின் வேதனை. அவனது கண்கள் கிட்டத்தட்ட இயல்பாகவே மீனாட்சியின் மீது அழுத்தமாக படிந்தது. மீனாட்சி அந்த மருத்துவமனை பெஞ்சில் சோர்வாக அமர்ந்திருந்தாள். அவள் சேலையின் விளிம்பை இறுக்கமாக பிடித்து பதட்டமாக தலைகுனிந்தபடி அமர்ந்திருந்தாள். வர்மாவின் பார்வையை உணர்ந்ததைப் போல் நிமிர்ந்து வர்மாவின் கண்களை சந்தித்தாள் மீனாட்சி. இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் வர்மாவின் கண்கள் சொன்ன ஏதோ ஒரு செய்தியில் பெருமூச்சை வெளியேற்றினாள் மீனாட்சி. ஐசியு கதவுகளை திறந்து கொண்டு மருத்துவர் வெளியே வந்தார். நீங்க ராஜசேகர் ஃபேமிலியா? கூடியிருந்த பெண்களை பார்த்து டாக்டர் கேட்டார். ஆமா சார், என் அப்பாவுக்கு என்னாச்சு? அவர் நல்லா இருக்கார் தானே என்றாள் மீனாட்சி விரைவாக முன்னே சென்று. பெர்ஃபெக்ட்லி ஃபைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் மேலும் சிக்கல் இல்லாமல் இருக்க அவருக்கு ஒரு மைனர் சர்ஜரி தேவைப்படும். எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. கொஞ்சம் செலவாகும். பணம் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, சர்ஜரி வச்சுக்கலாம்
என்று மருத்துவர் சூழ்நிலையை எளிமையாக விளக்கினார். பார்வதி அதிர்ச்சியில் அவர் கையை வைத்து வாயை மூடிக்கொண்டாள். மீனாட்சியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. பக்கத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்த வர்மா பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி மெல்ல முன்னேறினான். டாக்டர், சீக்கிரமா சர்ஜரி ஆரம்பிங்க, எல்லா செலவுகளையும் நானே பார்த்துக்கிறேன் என்றான். டாக்டர் குழப்பமாக, நீங்க எனவும், நான் அவர் மூத்த மருமகன் என்றான் அழுத்தமாக. ஓ, தென் ஃபைன், பணத்தை கட்டிடுங்க, நான் சர்ஜரிக்கே ஏற்பாடு பண்ண சொல்லிடுறேன் என்று விட்டு மருத்துவர் அவ்விடம் விட்டு நகர்ந்து செல்ல வர்மாவும் அங்கிருந்து செல்ல திரும்பினான். வர்மாவை நோக்கி விரைந்து வந்த மீனாட்சி நடந்தபடியே, வேண்டாம் சார், நீங்க செய்ய வேண்டியதில்லை, நான் பார்த்துக்கிறேன், ஏற்கனவே என்னால் உங்களுக்கு பல தொந்தரவு என்றாள் மீனாட்சி. வர்மா கண்களை கூர்மையாக்கி அவளை பார்த்து, திஸ் இஸ் நாட் அ கரெக்ட் டைம் டு ஆர்கியூ மீனாட்சி. உங்க அப்பாவுக்கு இப்போ சர்ஜரி பண்ணியே ஆகணும். உன் பிடிவாதத்தை கொஞ்சம் தள்ளி வை. லெட் மீ ஹேண்டில் தி சிச்சுவேஷன் என்றான் சற்றே குரலை உயர்த்தி அவளுக்கு மட்டும் கேட்கும்படியாக. ஆனா அவ்வளோ பெரிய தொகை என்ற சங்கடத்தில் அவள், இது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய தொகை இல்லை. அண்ட் யூ நோ மை டர்ன் ஓவர், ஸ்டாப் டாக்கிங் நான்சென்ஸ் என்ற வர்மா அதற்கு மேல் அங்கே நிற்கவில்லை. வேகமாக நடந்து வெளியே சென்றான் வர்மா.